buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா setter and getter னா என்ன அது வந்து எப்படி வர்க் ஆகும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா setter and getter வந்துட்டு எப்படி ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர்ல வர்க் ஆகுதுங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ என்கேப்சுலேஷன்ல பார்ட் 6 வீடியோ நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். சோ முன்னாடி நாம வந்துட்டு பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கோம். சோ அதுல என்கேப்சுலேஷன்னா என்ன, எக்ஸஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னா என்ன, எதுக்காக அது வந்து நமக்கு யூஸ் ஆகுதுங்கறத ரொம்பவே டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம, அதாவது பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா பார்ட் 6 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்கேப்சுலேஷன்னா என்னங்கிறது உங்களால ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ பார்ட் 5 வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா செட்டர் அண்ட் கெட்டர்னா என்ன, அது வந்து எப்படி ஒரு சிம்பிள் லாஜிக் வச்சுட்டு ஒரு கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். சோ செட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நம்ம வந்துட்டு செட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். சோ கெட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இது வந்துட்டு ஜென்ரலா நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதுதான் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள நம்ம வந்து பாத்துருந்தோம். ஆனா இந்த செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்ட்ஸ இதோட பிஹேவியரை நம்ம இன்னும் ஃபுல்ஃபில்லா நம்மளால அச்சீவ் பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்கு. சோ அந்த டெக்கரேட்டர் வச்சு நம்மளால இந்த செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்ட்ஸ இன்னுமே ரொம்பவே மீனிங்ஃபுல்லா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்கரேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பைத்தான்ல டெக்கரேட்டர் வந்துட்டு பில்ட்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட பிஹேவியரை நம்மளுக்கு வந்துட்டு மாத்துறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு டெக்கரேட்டர் யூஸ் ஆகும். சோ டெக்கரேட்டர்ங்கிறது தனியா அது வந்துட்டு ஒரு பெரிய கான்செப்ட். சோ அதை வந்து டீடைலா இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. சோ அதுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ அது மூலமா எப்படி நாம இந்த செட்டர் அண்ட் கெட்டரை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். டெக்கரேட்டர் பத்தி டீடைலா நம்ம வந்துட்டு நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு பார்ப்போம். சோ இப்போதைக்கு அந்த டெக்கரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கிற டெக்கரேட்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் வந்துட்டு என்னோட கோட ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டர் மெத்தட் கால்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அடுத்து வந்துட்டு கெட்டர் மெத்தட் கால்ட் அப்படின்னு அடுத்த லைன் அவுட்புட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூ வந்துட்டு ஏதோ 20 அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஏஜ் வந்து நம்ம வந்து தரும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்ற ஒரு ஏஜ் தரும் அப்படின்னா சோ அது வந்துட்டு 18 விட சின்னதா இருக்கா இல்ல பெருசா இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும். சோ 18 விட கம்மியா இருந்தது அப்படின்னா என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் வந்துட்டு பிலோ 18 இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லும். சப்போஸ் 18 விட பெருசா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஏஜ் வந்துட்டு என்னவா இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ இது வந்துட்டு பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. சோ இந்த கான்செப்டை இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த செட்டர் அண்ட் கெட்டர் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த செட்டர் அண்ட் கெட்டரை வந்துட்டு இன்னும் டீடைல்டா புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி ரன் ஆகுதுங்கிறது நம்ம லைன் பை லைன் நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த கோட் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய லைன்ஸ் வந்துட்டு புதுசா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன புதுசா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த அட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே புதுசா இருக்கும். சோ செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுத்திருக்கேன். சோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும். சோ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த அட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர். இந்த ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் வந்துட்டு கோட்ல இருக்கா இல்லையாங்கிறத இப்படிதான் நம்ம வந்துட்டு சொல்லணும். சோ முன்னாடி வந்துட்டு அட் சிம்பிள் போட்டுட்டு ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ லைன் பை லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட கிளாஸோட பேர் வந்துட்டு டெமோ. சோ அதுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர்னாலே உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆயிடும். சோ அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கா நான் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி நான் என்னோட வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிருக்கேன். சோ டெமோ கிளாஸ்க்குள்ள நான் வந்துட்டு இதுதான் நான் வந்து கொடுத்திருக்கேன். என்னோட கிளாஸோட பேர் வந்துட்டு டெமோ. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லைன் ஏஜ் செட்டர்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெமோ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட இந்த டெமோ கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ரன் ஆகும்.
ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு நம்மளுக்கு இந்த 0ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிடும். அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த லைன்ல போய் பார்ப்போம். அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா obj.age அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல என்னோட obj என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோக்கு நான் கிரியேட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட். சோ object.age is equals to 20 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூவை நான் வந்து செட் பண்றேன். சோ எதுக்கு செட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்க்கு நான் வந்து செட் பண்றேன். சோ இந்த செட்டர் அண்ட் கெட்டர் நம்ம கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. சோ கெட் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்துருந்தோம். சோ செட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸை வந்து செட் பண்றதுக்காக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட வேல்யூவை தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்றேன். சோ obj.age அப்படின்னு நான் கொடுத்துருக்கும் போது எது எனக்கு கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம லைன் போய் பார்ப்போம். நம்ம ப்ரோக்ராம் அடுத்து வந்துட்டு இந்த இடத்துக்கு போகும். சோ இங்க போகும்போது age.setterன்னு கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா. சோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் தரணும். சோ இந்த அட்டுங்கிற ஒரு சிம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மெத்தடோட நேம் வந்துட்டு நாம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ மெத்தடோட நேம் இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் கொடுத்துட்டு செட்டர் அப்படின்னு சொல்லணும். சோ செட்டர் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல தரீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டு கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் மெத்தடோட நேம் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறமேட்டு செட்டர் கொடுத்துருக்கணும். முக்கியமான விஷயம் செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெத்தடோட நேம் இருக்கு பாத்தீங்களா. உங்களோட மெத்தடோட நேமும் உங்களோட இந்த ஆட்ரிபியூட்டோட நேமும் வந்துட்டு ஒரே நேமா தான் இருக்கும். இங்க பாருங்க இந்த இடத்துல மெத்தடோட நேம் வந்துட்டு நான் ஏஜ்னு தான் கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி ஆட்ரிபியூட் நேம். சோ இந்த இடத்துல பாருங்க ஆட்ரிபியூட்டோட நேமும் நான் வந்துட்டு ஏஜ்னு தான் கொடுத்திருக்கேன். சோ செட்டர் அண்ட் கெட்டர் பொறுத்த வரைக்கும் நாம வந்துட்டு இந்த ஒரு கண்டிஷன் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட மெத்தடோட நேமும் ஆட்ரிபியூட்டோட நேமும் ஒரே நேமா தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல @age.setter அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ @age.setter அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் படி தான் நான் வந்து எழுதியிருக்கேன். சோ மெத்தடோட நேம் போட்டிருக்கேன் .setter. மெத்தடோட நேம் வந்துட்டு ஏஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ மெத்தடோட நேம் வந்துட்டு ஏஜ்ல நான் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கமா ஏ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளுக்கு இந்த செட்டருக்கானது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த இடத்துல ஏஜ்ல செல்ஃப் கமா ஏ அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ இந்த இடத்துல இந்த 20ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. சோ அது வந்து எனக்கு இந்த இடத்துல ஏக்கு போய் அசைன் ஆயிடும். சோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 20ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல போய் அசைன் ஆயிடும். சோ இதுதான் வந்துட்டு நாம வேல்யூ செட் பண்றதுன்னு சொல்றோம். சோ செட்டர்ல வேல்யூ செட் பண்ணுவோம்னு சொல்றோம் பாத்தீங்களா. சோ அதுதான் நான் வந்து இந்த லைன்ல வந்து பண்ணிருக்கேன். சோ ரொம்பவே சிம்பிள் தான். சோ இந்த இடத்துல object.age20 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏஜ் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா. சோ age.setter நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்து நம்ம செட் பண்றோம். எதுக்கு செட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த 20ங்கிறது வந்து நம்மளோட இந்த ஏக்கு போய் நம்மளுக்கு செட் ஆகும். சோ 20 அப்படி போய் நம்மளுக்கு இந்த இடத்துல a is equals to 20 செட் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ள வரும் நம்மளோட if கண்டிஷன் பார்க்கும். சோ if கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா a is less than 18 பாக்குறேன். அப்போ 20 is less than 18 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது. சோ ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா if ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள போகாம if ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில போயிடும். சோ வெளியில போயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ செட்டர் மெத்தட் வந்து இந்த இடத்துல நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைன் சும்மா நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ செட்டர் மெத்தட் கால்ங்கிற லைன் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா self.age is equals to a அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு 0ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிருந்தோம் இல்லையா. சோ அதை வந்துட்டு ஏவா மாடிஃபை பண்ணு, ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை மாடிஃபை பண்ணுன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல இந்த 0ங்கிறது போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ 20ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைனை விட்டு நம்மளுக்கு வெளியில வந்துடும். சோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் object.obj.age நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோ இந்த லைன் கொடுக்கும்போது எக்ஸிகியூஷன் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல போகும். சோ இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் அந்த ஏஜ் நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். கெட்டர் மெத்தட் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிட்டு அந்த self.ageல என்ன இருக்கோ அதை நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல 20ங்கிற வேல்யூ நம்மளுக்கு மாடிஃபை ஆயிருக்கா, அந்த மாடிஃபை ஆன வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இப்படிதான் நாம வந்துட்டு செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்டை இந்த ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் வச்சு நம்ம வந்துட்டு ரொம்பவே ஈஸியா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ப்ரீவியஸா நம்ம பார்த்த கான்செப்ட் வந்துட்டு செட்டர்னா என்ன கெட்டர்னா என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்காக செட்டர் கெட்டர் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். சோ அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கோட் மாதிரியே தான் இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் நம்மளோட ஆக்சுவலா நம்மளோட கெட்டர் மெத்தட். இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாத்தீங்களா. சோ இதுதான் வந்துட்டு நம்மளோட செட்டர் மெத்தட்.
இந்த கோட்ல இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நாம ரிட்டர்ன் பண்றோம். இந்த செட்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூவை செட் பண்றோம். இந்த இடத்துல செட் எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் மூலமா இந்த ஏஜ் 20 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அப்ப நம்மளுக்கு இந்த செட்டர் வேல்யூல இந்த ஏல போய் நம்மளுக்கு 20ங்கிற வேல்யூ போய் சேவ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த இடத்துல அடிஷனலா போட்டிருக்கிறது 2 லைன் தான். ஒன்னு வந்துட்டு இந்த அட் ப்ராப்பர்ட்டிங்கிற லைன், அதுக்கப்புறம் இந்த அட் ஏஜ்ங்கிற லைன். சோ இது வந்து எதுக்காக நம்ம தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டர் கான்செப்ட் நம்ம வந்துட்டு இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிருந்தோம் பாத்தீங்களா. அந்த டெக்கரேட்டர் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு டெக்கரேட்டரை வச்சு செட்டர் அண்ட் கெட்டரை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூ வந்து மாத்துறேன். இந்த 20ங்கிறத எடுத்துட்டு நான் வந்து 10ங்கிறத கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்போ எனக்கு அவுட்புட் வேற மாதிரி வந்திருக்கு. இப்போ எக்ஸிகியூஷன் என்ன ஆகும்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெமோ அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஏஜுக்கு வந்துட்டு இந்த ஏஜ்ங்கிற வேரியபிள் நம்மளுக்கு வந்து 0ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல போயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இந்த கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா obj.age is equals to 10 அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த at age dot setter வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நடக்கும். இந்த இடத்துல a நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதுல வந்துட்டு நம்மளுக்கு 10ங்கிற வேல்யூ போயிடும். சோ உள்ள போய் கண்டிஷன் போய் செக் பண்ணும். சோ 10 is less than 18 அப்படின்னு பார்க்கும். ஆமா 10 வந்து less than 18 தான். அப்போ if ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள போயிட்டு இந்த print ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். you are below 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் if ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில வந்துடும். வெளியில வரும்போது இந்த print ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா setter method called அப்படின்னு இருக்கு. சோ அதை வந்து நான் சும்மா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் ஏஜ்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏயோட வேல்யூவை நான் வந்துட்டு ஏஜ்க்கு மாத்திடுறேன். சோ இந்த இடத்துல ஏஜ்ல 0ங்கிறது போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 10ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் obj.age அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு எங்க கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் பார்க்கும். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டில நம்மளோட கெட்டர் மெத்தட் இந்த ப்ராப்பர்ட்டில நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த ஏஜ்ல போய் பார்க்கும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல getter method called அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அது இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு அந்த செல்ஃப் டாட் ஏஜ் நம்மளுக்கு 10 இருந்தது பாத்தீங்களா, அதை இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 10ங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிருக்கு. சோ இப்படிதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிங்கிற டெக்கரேட்டர் வச்சுட்டு செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்டை நம்மளால இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட்டர் நீங்க தரீங்க அப்படின்னா அட் ப்ராப்பர்ட்டிங்கிறது நீங்க இந்த இடத்துல போட்டிருக்கணும். அதுக்கு கீழே தான் உங்களோட கெட்டருக்கான கோட் நீங்க வந்துட்டு எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு செட்டருக்கான கோட் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இந்த அட் ஏஜ் டாட் செட்டர்னு தரணும். சோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட் சிம்பிள் போட்டுட்டு உங்களோட மெத்தடோட நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு அது செட்டர்ங்கிறதுனால அந்த இடத்துல செட்டர்ங்கிறது நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் செட்டருக்கான கோட் வந்துட்டு எழுதணும். கெட்டர் நீங்க தரீங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு அது கீழே உங்களோட கெட்டருக்கான கோட் நீங்க வந்துட்டு எழுதணும். சோ ப்ரீவியஸ் கோட் மாதிரியே தான், இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அடிஷனலா இந்த அட் ப்ராப்பர்ட்டிங்கிறதும் அட் ஏஜ்ங்கிறதும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். சோ இந்த இடத்துல 10ங்கிறது நம்ம செட் பண்ணும்போது வேல்யூ வந்து இந்த இடத்துல நாம செட் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு நார்மல் எக்ஸிகியூஷன் தான் இந்த இடத்துல நடக்குது. சோ செட்டர் அண்ட் கெட்டர் கான்செப்டை இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு சின்ன கோட் வந்து போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பட் லைன் பை லைன் எப்படி எக்ஸிகியூஷன் நடக்குதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பொறுமையா பார்த்து கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் மூலமா செட்டர் அண்ட் கெட்டரை நம்ம வந்துட்டு ஒரு கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.